அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறந்த உடனேயே வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் ஓத வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை கேட்க வேண்டிய முதலாவது வார்த்தை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். முதல் வார்த்தை என்ன? வயிற்றுல இருக்கும் பொழுதே குழந்தை கேட்கிறது. தாய் என்னெல்லாம் பேசுறாங்களோ அதை குழந்தை கேட்குது. தாய் பார்க்கக்கூடிய காட்சிகளை குழந்தை பார்க்கிறது. வயிற்றுல குழந்தை கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் அதிகமாக டிவி பார்ப்பார்களே, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதனுடைய குணப்பாடு இறங்குகிறது. இது ஆன்மீக ரீதியாக உண்மை, இன்று விஞ்ஞான ரீதியிலேயே உண்மைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால்தான் டாக்டர்கள் சொல்வார்கள், குழந்தை உண்டாகி இருக்கக்கூடிய பெண்கள் மன அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப பிரஷர் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இவர்கள் டென்ஷனாக இருப்பார்களே, ஆனால் உள்ளே வளரக்கூடிய குழந்தை மன அழுத்தத்தோடு வளர்கிறது. குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய தாய் ரொம்ப பயந்து கொண்டே இருப்பாளே, ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தை இயற்கையிலேயே பயப்படுகிறது. கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். வயிற்றுல வளரும் பொழுது தாயிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அனைத்துமே அந்த குழந்தையோடு இரண்டரை கலந்து விடுகிறது. அதனாலதான் அதிகமா குர்ஆன் ஓதணும், அதிகமா திக்ர் ஓதணும், அதிகமா தஸ்பீஹ் ஓதணும். கர்ப்பம் உண்டாயிருக்கக்கூடிய பெண்மணிகள் அதிகமா டிவி பார்க்க கூடாது, அதிகமா செல்போன் பேசக்கூடாது, ஆசாபாசமான வார்த்தைகளை கேட்கக்கூடாது, தவறான சிந்தனைகளை சிந்திக்க கூடாது, தவறான பேச்சுக்களை பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் பிறக்கக்கூடிய குழந்தை சலாமத்தை நல்ல குழந்தையா பிறக்கணும். இன்னும் சொல்வதாக இருந்தால் வயிற்றிலே சுமக்கக்கூடிய தாய் அதிகமாக மன வருத்தப்படுவாளையானால் அது குழந்தையினுடைய உடல் உறுப்புகளையே பாதிக்கிறது. இன்னைக்கு டிவியில நடக்கக்கூடிய இந்த சீரியலை பார்ப்பார்களே, ஆனால் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தா எல்லா சீரியல்களும் எப்படி ஓடுதுன்னு சொன்னா பார்க்கக்கூடிய தாய்மார்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே வடிகிறது. ஏன்னா அப்படிதான் காட்சியெல்லாம் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் மௌத்தா போற மாதிரி, யாராவது ஒருத்தர் அதாவது அடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி சொல்லுவாங்களே இல்லையா? 6 பொம்பளை பிள்ளைய ஒருத்து விட்டுட்டு அத்தாக்காரு மௌத்தா போயிட்டார். வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் ரொம்ப வருத்தத்தோடு பேசிக்கிட்டாங்களாம். அநியாயம், ஈரணிக்க முடியாத விஷயம். இப்படி 6 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு இப்படி அத்தாக்காரு மௌத்தா போலாமா? வீட்டுல உள்ள தாய்மார்கள் பேசிக்கிட்டாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு அஜித் வந்தாரு. என்னமா ரொம்ப துக்கத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே? 6 பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். உடனே அஜித் வெளியே உட்கார்ந்துக்கிட்டு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். யாரோ மௌத்தா போயிட்டாங்க, குடும்பத்துல யாரோ மௌத்தா போயிட்டாங்க போல தெரியுது. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பின்னால்தான் தெரியுது அது மெட்டி ஒளி நாடகத்துல அத்தாக்காரு மௌத்தா போயிருக்காரு. நாடகத்துல என்ன நடந்தாலும் ஏதோ நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி உட்கார ஒரு டென்ஷனு, அதுல ஒரு கவலை. இன்னும் சொல்வதாக இருந்தா இந்த சீரியல்கள்ல ஒரு பெரிய ஒரு வேதனையான விஷயம்னு சொன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு பரபரப்பாக தொடரும் போட்டுருவான். மறுநாள் பார்க்கிற வரைய கல்வி திக்குன்னு இடிக்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் கத்தி எடுத்தான குத்துனானா இல்லையா, அவன் கொலை செஞ்சானா இல்லையா, தற்கொலைக்காக வேண்டி கைத்த போட்டு அந்த கைத்த கழுத்துல மாட்டதோட தொடரும் போட்டுருவான். அட தொங்குனாலா இல்லையா, மறுநாள் பார்த்தா கைத்த கலட்டி வெளியே போட்டுருவான். ஆக அவன் கைத்த போடுறால அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கைத்த கலட்டிட்டு அவன் சம துட்ட வாங்கிட்டு போயிருப்பான். இங்க கோடான கோடி பெண்கள் கழுத்துல போட்டாலா தெரியலையே, மொத்தா போனாலா தெரியலையே, எல்லாரும் உட்காந்து பேசிப்பாங்களா, அவன் தற்கொலை பண்ணிட்டு அவன் குழந்தை யாரு வளர்ப்பா? இது உனக்கு என்ன கவலை? நம்ம பிள்ளைய யாரு வளர்க்கறதுங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குது. அவன் தற்கொலை பண்ண அவன் பிள்ளை எவனும் வளர்த்துட்டு போறான். இன்னைக்கு எதற்காக வேண்டி சொல்லுகிறேன் என்று சொன்னா, இன்னைக்கு கர்ப்பமான பெண்மணிகள் சீரியலை பார்க்க அவருடைய கல்வில பல வகையான டென்ஷன், பல வகையான கவலைகள், இன்னைக்கு அதிகமான பெண்களுக்கு பிரஷர் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமே இன்னைக்கு டிவி தான். சமீபத்தில் ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சரை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல பேப்பர்ல நம்ம ஆள் பேரை வேற போட்டு விட்டான். இஸ்மாயிலோ ஏதோ ஒரு பேர். அது ரொம்ப சின்ன பையன். இப்ப போலீஸ் பிடிச்சி அவன் விசாரிக்கும் போது கொள்ளும் பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அடிக்கடி டிவியில படம் பார்த்திருக்கிறேன், நாடகத்தை பார்த்திருக்கிறேன், இப்படி நடப்பதை பார்த்திருக்கேன். யாராவது 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு சொன்னா கத்தி எடுத்து
யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல டிவியை வைத்துக் கொண்டு சொந்த மத்தங்க எல்லாருமே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? மாமனாரு, மாமியாரு, மருமகள், வயசுக்கு வந்த பேரன், பேத்தி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு நாலு சுபத்துக்கு மத்தியில நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயத்த பப்ளிக்கா எந்த விதமான குணப்பாடும் இல்லாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். யோசனை செஞ்சு பாருங்க, யாருக்காவது அந்த குணப்பாடு வருதா? நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ஒரு ஆபாசமான காட்சி என்ற எண்ணமாவது வருகிறதா? பாவம் பாவம் என்ற எண்ணம் கூட வராத அளவிற்கு நம்மளுடைய நிலைமை எங்கேயோ போய் நிற்கிறது. எவ்வளவு ஆபாசமான காட்சிகள்! ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிப்பது, முத்தம் போடுவது, அதுவும் கணவன் மனைவி இல்லாத அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் பணத்துக்காக வேண்டி நடிக்கக்கூடிய அந்த நடிகைகளுடைய ஆபாசமான காட்சிகளை நல்ல குடும்பத்தை சார்ந்த சாலிகானவர்கள் கூட எந்த விதமான வசுவாசம் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு வேதனையான நிகழ்ச்சி நடக்கிறதா இல்லையா? பார்க்க என்ன நடக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பாரதூரமாக நினைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செயல்கள் சர்வசாதாரணமாக ஆகிவிடுகிறது. லவ் பண்றது, காதலிக்கிறது, தபால் எழுதுறது, அந்நிய ஆடவர்களோட பேசுறது. இதே லால்பேட்டையில நான் கேள்விப்பட்டிருக்கிற டிவி வந்த புதுசுல ஒரு பெண்மணி ஒரு வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அங்க செய்தி வாசிக்கப்படுகிறது. செய்தி ஒரு ஆம்பளை வாசிக்கிறான். ஆனா இந்த பெண்மணி வீட்டுக்குள்ள போகல. அந்நிய ஆணுடைய சத்தம் கேட்குது. உனக்கு வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்கன்னா அது செய்தி தாமா, செய்தி வாசிக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வாங்க அப்படின்னு உடனே வீட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த பெண்மணி புர்கா போட்டு தன்னுடைய முகத்தை முழுமையா மூடிக்கொண்டு அந்த வீட்டை தாண்டி உள்ள அறைக்கு சென்றதாக இந்த ஊர்ல நடந்த நிகழ்ச்சியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் அப்பேற்பட்ட சீதேவிகள் நம்ம ஊர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லைன்னா சொல்றதுக்கு இல்லை, இன்னும் நம்ம ஊர்ல வாழக்கூடிய சீதேவிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டிருக்கிறது. வெட்கம் குறைந்து விட்டது. இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வெட்க வேண்டும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் வெட்கம் வேணும், ஆம்பளைங்களுக்கு வெட்கம் கிடையாது அப்படின்னு. அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறுநீர் கழிக்கும் பொழுது பொம்பளைங்க தான் ரொம்ப மறைவான இடத்துக்கு போகணும், ஆம்பளைங்க அப்படியெல்லாம் போக தேவையில்லை, அல்லாண்டு பப்ளிக்கா நின்றுகிட்டே அப்படி சிறுநீர் கழிக்கலாம் என்று நினைத்தால் அவர் மார்க்கத்தை சரியா விளங்கலன்னு பொருள். ஊர் உலகத்துல பாக்குறோமா இல்லையா? எங்கேயாவது வெளியூருக்கு பிரயாணம் செய்வோமையானால் இடையில எங்கேயாவது டீ குடிக்க போட்டான்னு சொன்னா பீஷாப்கான போறதுக்கு நமக்கு அவ்வளவு வசுவாசம் இருக்கும். ஆனா அங்க பஸ்ல பயணிக்கக்கூடிய எவருக்கும் அந்த வசுவாசம் வர்றதில்லை. சர்வசாதாரணமா பீஷாப்கான போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி தீனின் ஹுலுகுன் வ ஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய குணம் அல் ஹயா. ஒருத்தன் முஸ்லிமா இல்லையா என்பதற்குண்டான ஒரு முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், வெட்கம் இருக்கிறதா அவன் முஸ்லிம். தாடி இருக்கிறதா, மீச கத்தரிக்கப்பட்டு இருக்கிறதா, தொப்பி இருக்கிறதா, இதுவெல்லாம் முஸ்லிமுக்கு உண்டான ஒரு அடையாளம், ஒரு அடையாளம் தான். ஆனால் இஸ்லாம் வெளியில தெரியாத ஒரு பண்பு வெட்கம் முஸ்லிம்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அர்பஉன் மின் சுனனில் முர்சலீன, 4 செயல்பாடுகள். இது ஆரம்பத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரை எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், முதலாவதாக அத்தர் அத்தர் பூசி கொள்வது. அத்தர் பூசுவது சுன்னத்து. யாராவது அத்தரை தேய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னா மறுக்க கூடாதான், உடனே எடுத்து தேய்ச்சிக்கணும். எடுத்து தேய்ச்சிட்டு கையில கொடுத்தரணும். மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி பாக்கெட்ல போறதில்ல. அத்தரை யாராவது தேய்ச்சிக்கோங்கன்னு சொல்லி உடனே வாங்கி தேய்க்கணும். இது நபிமார்களுடைய சுன்னத்து. இரண்டாவதாக அன்னிக்கா, நிக்காஹ் ஓதுவாங்க. அன்னிக்காஹின் சுன்னத்தி ஓ சுன்னத்தின் அன்பியாய் மின் கபலி. நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை மட்டுமல்ல, எனக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுடைய வழிமுறை என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. கல்யாணம் முடிக்காத ஒரே ஒரு நபி செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அவர்களும் கூட நேற்று கூட பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் பாபு நுசூலி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதை பற்றிய பாடம் அப்படின்னு ஒரு பாடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே
சொல்லுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துன்யாவிலிருந்து மேலே உயர்த்தப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு 33 வயது. இப்பொழுது அவங்களுக்கு 33 வயசு தான். அவங்க மேல உயர்த்தப்பட்ட கிட்டத்தட்ட 2000 வருஷத்தை தாண்டிடுச்சு. இன்னைக்கு 2012. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 33 கழிச்சிட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா 2012 33 கழிச்சு கிட்டத்தட்ட 2000 ஆண்டு ஆகிவிட்டது. ஆனா இப்பவும் அவர்களுக்கு 33 வயசு தான். கியாமத்தினால் நெருக்கமாக அவர்கள் கீழே இறங்குவார்கள். ஒரு மனாராவிலே இறங்குவார்கள். தஜ்ஜாலை கொள்வார்கள். அவர்கள் திருமணம் முடிப்பார்கள். திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தையும் பிறக்கும். அவர்கள் தஜ்ஜாலை கொள்வார்கள், பன்றியை கொள்வார்கள், அவர்கள் வஃபாத்தாவார்கள். என்னுடைய கபருக்கு அருகாமையிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா அம்மா அவருடைய வீட்டுல ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அடக்கம் செய்யப்படுவார்கள். நாங்கள் 2 பேரும் ஒரே கபரில் இருந்து கியாமத் நாளிலே எழுந்திருப்போம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்கள் உலகத்துல வாழ்வாங்க. மொத்தம் 45 வயசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்வார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் மேற்கொண்ட ஒரு சுன்னத் இருக்கிறது என்று சொன்னால் அது நிக்காஹ். அடுத்ததாக சிவாக்கு மிஸ்வாக்கு செய்வது. எல்லா நபிமார்களும் மிஸ்வாக் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் அவருடைய சக்கராத்து வேளையில ஆயிஷா அம்மாவுடைய நெஞ்சிலே படுத்து கிடக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். அவருடைய காதுல மிஸ்வாக் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்கையே பார்க்கிறார்கள். வாயை திறந்து கேட்க முடியல. அத்தகைய ஒரு பலகீனமான ஒரு சூழல். அப்துர் ரஹ்மானுடைய காதுல இருக்கக்கூடிய மிஸ்வாக்கையே பார்க்கிறார்கள். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யார சொல்லலாம் மிஸ்வாக்கு வேணுமா? ஆமாம் என்று தலையை ஆட்டின உடனே அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல அந்த மிஸ்வாக்கை வாங்கி தன்னுடைய பல்லால் மென்று மென்மையாக்கி ரசூலுல்லாஹ்வுடைய வாயை தேய்ச்சி விட்டாங்கன்னு ஹதீஸ். ஆயிஷா நாயகி கூட ரொம்ப பெருமையாக சொல்வார்கள், வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் என்னுடைய உமிழ் நீரையும் ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். வேற எந்த மனைவிமார்களுடைய உமிழ் நீரையும் அல்லாஹ் ஒன்றா சேர்க்கல. கடைசி மூச்சு வரை மிஸ்வாக்களை கரெக்டா இருந்திருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, லவ்லா அன் அஷ்ருகா அலா உம்மத்தி லா அமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி மஸ்ஜித். இன்னொரு இடத்துல இந்த குல்லி ஸலாத்தின் வருது. என்னுடைய உம்மத்தினர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று மட்டும் நான் நினைக்கவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கோ கண்டிப்பாக மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்று நான் உத்தரவிட்டிருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். மிஸ்வாக்கு போடுறது எல்லா நபிமார்களுடைய சுன்னத்து. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹயா, வெட்கப்படுவது. எல்லா நபிமார்களும் முழுமையாக வெட்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் சொன்ன சில வார்த்தைகள் இருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை, இதா வார்த்தைகள் ஐயாவும் பஃபான் மாஷியத்த, வெட்கம் தப்பி விடுமையானால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். உலகத்துல மனுஷன் பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியது வெட்கம் தானே. இன்னைக்கு உலகத்துல நம்ம ட்ரெஸ்கள் எல்லாம் போட்டுட்டு நம்ம அவுரத்தை மறைச்சிக்கிட்டு போறோம். ஏன்? வெட்கம். யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு. வெட்கம் இல்லை அப்படின்னு என்ன செய்வோம்? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நம்மளுடைய தொலை தெரிகிற மாதிரி, அவுரத்து தெரிகிற மாதிரி நீங்க உலகத்துல சிலர் நடப்பாடுகிறார்களா இல்லையா? வெட்கம் தப்பி விட்டா என்னனாலும் செய்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு வார்த்தை. வெட்கம் என்பது இஸ்லாத்துல ரொம்ப வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. ஒரு தடவை சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜதஹு பாக்கியா, ரசூலுல்லாஹை அழக்கூடியவர்களாக பெற்றுக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அழுவதை பார்த்து சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளம் பதறி விட்டது. யா ரசூலுல்லாஹ், மா யுபகீக யா ரசூலுல்லாஹ். என சிரித்தவர்களாகவே பார்த்து பழக்கப்பட்டு விட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹை அழக்கூடிய நிலையிலே பார்த்து ஜீரணிக்கக்கூடிய உள்ளம் அவர்களிடத்துல இல்ல. அதனால கேட்டாங்க, மா யுபகீக யா ரசூலுல்லாஹ், உங்களை அழ வைத்தது எது? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அக்பரனி ஜிப்ரீல், ஜிப்ரீல்
எல்லாரும் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஹதீஸ். அல்லாஹ் தஆலாவும் வெட்கப்படுகிறான். வெட்கம் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இஸ்லாத்திலே நரை வந்துவிட்ட ஒரு மனிதரை, நரை வருகின்ற அளவிற்கு உலகத்திலே அல்லாஹ் அதிகமான ஆயுள் காலத்தை கொடுத்து 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ வைத்து வயசான காலத்தில் யார் மௌத்தா போகிறார்களோ அவர்களை அதாபு செய்வதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறார். ரொம்ப வயசாலியா இருக்கிறாரு, ரொம்ப பலகீனமானவர் இருக்கிறாரு, ரொம்ப பெரிய ஷேகாக இருக்கிறாரு. நீங்க உலகத்துல நாம இறக்கப்படுவோமா இல்லையா? வயசாலிங்க ஏதோ தெரியாம செஞ்சிட்டாரு, விட்டுடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானா, வயசாலே இருக்கிறாரு அப்படின்ட்டு அவரை அதாபு செய்வதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அஃபலா யஸ்தஹி அஷ்-ஷைஹு மினல்லாஹ் அய்யதுனிப பஅதமா ஷாப பில் இஸ்லாம். வயசாலியா ஆன பிறகு பாவம் செய்வதற்கு இந்த வயசாலிகள் வெட்கப்பட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைச்சு அழுகிறேன். வயசாலிகளை அதாபு செய்வதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். ஆனா வயசான பிறகோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு இந்த வயசாலிகள் வெட்கப்படுவதில்லை என்பதை நினைத்து அழுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், வெட்கப்படுவது என்பது அல்லாஹ்வுடைய பண்புகளிலே ஒன்று. ஆனா இன்னைக்கு நாளுக்கு நாள் நம்மளுடைய சமுதாயத்துல வெட்கம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. சாதாரணமாக பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்கம் கூட குறைந்து குறைந்து என்ன ஆனது என்று சொன்னால், சாதாரணமாக ஊருக்குள்ள வெளியில வரும் பொழுது புர்கா போட்டு வந்தாலும் கூட இன்னைக்கு வேதனைப்படக்கூடிய விஷயம். நம்ம ஊர்ல எப்படி நடக்குதுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சில ஊர்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நம்மளுடைய காதிலே வருகிறது. பஸ்ல ஏறின உடனே புர்காவை கலட்டி பேக்கில் வச்சுக்கிறது. பஸ்ல ஏறின உடனே புர்காவை கலட்டி பேக்கில் வச்சுக்கிறது. காலேஜுக்கு போறதெல்லாம் போயிட்டு எங்க போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும்பொழுது அதே மாதிரி பஸ்ல ஏறின பின்னால புர்காவை போட்டுட்டு தன்னுடைய கண்ண மூடி எல்லாத்தையும் மூடிட்டு நல்ல பிள்ளையா கீழே இறங்குறது, இப்படி நடக்கிறது என்று செய்தியை கேள்விப்படும் பொழுது நம்மளுடைய சமுதாயத்திலே வெட்கம் ஏன் குறைந்து போகிறது. நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மளுடைய பெண்களிடத்திலே வெட்கத்தை குறைக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு நாஸிர வல் மன்தூர இலைஹி. யார் அந்நிய ஆண்களையோ அல்லது பிறருடைய அவுரத்தையோ பார்ப்பவர்கள், பிறர் பார்ப்பதற்காக தன்னை காட்டுபவர்கள், இரண்டு பேரையுமே அல்லாஹ் சபிக்கிறான். தன்னுடைய அவுரத்தை பிறருக்கு காட்டுவதற்கும் வெட்கப்பட வேண்டும், பிறருடைய அவுரத்தை பார்ப்பதற்கு வெட்கப்பட வேண்டும். அந்நிய பெண்கள் தெருவில் போற மாதிரி இருக்குமையானால் பார்ப்பதற்கு இவரு வெட்கப்படணும், அந்நிய ஆண்களை பார்ப்பதற்கு அந்த பெண்மணி வெட்கப்படணும். இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு இன்று நம்மிடத்திலே இருக்கிறதா? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஆபாசமான காட்சிகளை எந்த விதமான வெட்கமும் இல்லாம ஒரு ஜட்டியையும் ஒரு பாடியையும் போட்டுக்கிட்டு அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. நம்ம நாடு உட்கார்ந்து கொண்டு இதுல வேதனை என்ன சொன்னா, சின்னஞ்சிறு பிள்ளைகளை கூட உட்கார வைத்துக் கொண்டு நம்ம டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம டிவியை பார்க்கிறோம், சின்ன பிள்ளைகளையும் சரி உட்கார்ந்து வச்சுக்கிட்டு அவனுக்கு விஷயம் தெரிவதற்கு முன்னாடியே அதை பற்றி விளக்கங்கள் தெரிந்து கொள்வதற்கு நாமே ஒரு காரணமாக இருப்போமே. ஆனால் இந்த குழந்தைகளை பார்த்து ரசூலுல்லாஹ் பரவசம் அடைவார்களா, வேதனைப்படுவார்களா? சற்று யோசனை செய்து பாருங்கள். நீங்க எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளை நல்லா வளர்ந்ததற்கு பின்னால் என் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுறான், என்ன சொன்னான்னு கேட்கறது. இன்னைக்கு எத்தனையோ தந்தைமார்கள் பெற்றோர்கள் அழுது புலம்புவதற்கு அதிலே கேட்கிறது. இன்னும் சொல்வதா இருந்தால் சில பேரு தன்னுடைய தந்தையை வீட்டை விட்டு விரட்டிடுறான். ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து ஆளாக்கி சீராட்டி வளர்த்து வாலிபமாக்கி திருமணம் முடித்து வைத்து அவனை ஒரு நல்ல மேன்மைக்கு வெளியே கொண்டு வரக்கூடிய தந்தையினுடைய அருமை கொஞ்சம் கூட தெரியாம திருமணம் முடிந்ததற்கு பின்னால் மனைவியினுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு தந்தையை வீட்டை விட்டு துரத்தக்கூடிய எத்தனையோ மகன்கள் எல்லா இடங்களிலேயும் பரவியிருக்கிறார்கள். எந்த இடமும் விதிவிலக்கல்ல, அங்க இல்லை இங்க இல்லை சொல்றதுக்கு இல்லை. தீன் வளர்ந்திருக்கக்கூடிய பெண்ணும் பெரு ஊர்களிலும் கூட தந்தைமார்கள் முதியோர் இல்லத்திலே சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தந்தையினுடைய மதிப்பு தெரியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தந்தையினுடைய மதிப்பை அவருடைய உள்ளத்துல நாம பதிக்கலாதான் காரணம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஒருத்தர் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு
கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லுகிறார், யா யா ஹலீஃபா, ஹலீஃபல்லா, ஹலீஃபத ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே, என்னுடைய மகனாரை கொஞ்சம் விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன விஷயம், எதற்காக வேண்டி உங்க பிள்ளையை விசாரிக்கணும்? அப்ப அவர் சொன்னாரு, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கறது இல்லை, என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறான், கோபம் வந்து விட்டால் என்னை அடிக்கவும் செய்கிறான், என்ன மதிக்கிறதே இல்லை, ஆகினால அவனுக்கு கொஞ்சம் நசியத்து பண்ணுங்க அப்படின்னு அந்த தந்தை சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பையனை அழைத்து, ஏன்பா உன்னுடைய தந்தைக்கு மரியாதை செய்யணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலையா? சின்ன வயசுல இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உன்னை பராமரிச்சு உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கக்கூடிய உன்னுடைய தந்தையினுடைய அருமை உனக்கு தெரியாதா? அவரை கண்ணியப்படுத்தணும்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு லேசா பக்குவமா உமர் ரலியல்லாஹு தஆலா நசீஹத் செஞ்சாங்க. அப்ப அந்த பையன் அழகாக உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டான், யா ஹலீஃபத் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டான். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், முதலாவதாக ஒரு நல்ல உயர்ந்த ஒரு தரமான நல்ல பெண்ணை திருமணம் முடிப்பது. ஏன் நல்ல பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு சொன்னா, தாய் நல்ல கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தா தான் அவளுடைய செயல்பாடும் கண்ணியமா இருக்கும், பிறக்கக்கூடிய குழந்தை இடத்திலே அந்த கண்ணியமான செயல்பாடு வரும். அதனால கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் ஒண்ணு. இரண்டாவது, குழந்தைக்கு ஒரு நல்ல பெயர், ஒரு அழகான ஒரு பெயரை சூட்ட வேண்டும். மூணாவது, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். இது தந்தை பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே அந்த பையன் சொன்னாரு, இந்த 3 கடமையை எங்க அத்தா நிறைவேற்றினாரான்னு விசாரிங்க. மகனை விசாரிக்கணும்னு அத்தாக்காரு கொண்டு வந்து சொல்றாரு. இங்க என்ன ஆயிப்போச்சுன்னா நேரம் ஆப்போசிட் ஆகி எங்க அத்தாவை நீங்க விசாரிங்கன்னு இப்ப மகன்காரர் ரிப்போர்ட் கொடுக்குறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அத்தாவை விசாரிச்சா அத்தா பறக்க பறக்க முடிச்சுட்டு நிக்கிறார். இப்ப மகனாரே சொன்னாங்க, எங்க அத்தாட்ட என்ன கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். என்ன காரணம் தெரியுமா? எங்க அத்தா எங்க அம்மாவை திருமணம் முடித்தார். எங்க அம்மா எப்பேற்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ஏற்கனவே ஒரு அடிமையாக இருந்தவர்கள். அவளுடைய அழகுக்கு மயங்கி அவளுடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்தும் கூட 400 தீனாரை கொடுத்து விலைக்கு வாங்கி அவரை திருமணம் முடித்துக் கொண்டார். நீங்க சொன்ன முதல் கடமையை அவர் நிறைவேற்றல. இரண்டாவதாக நல்ல பெயரை சூட்ட வேண்டும் என்று சொன்னீர்கள். எனக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஜுஹைல் என்று பேர் வச்சிருக்கிறாரு. ஜுஹைல் என்றால் மலவண்டு என்று பொருள். இந்த சில இடங்கள்ல ஒரு அருவமான இடங்களை நீங்க பார்க்கலாம். சில வண்டுகள் அங்க இருக்கக்கூடிய அந்த மலத்தை அப்படி உருட்டி கொண்டே போகும். அதுக்கு மலவண்டு என்று சொல்வார்கள். அதுக்கு அரபியில ஜுஹைல் என்று சொல்றது. எனக்கு மலவண்டு பேர் வச்சிருக்கிறார். மூன்றாவதாக, நான் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் கூட தீனை பத்தியும் சொல்லல, அல்லாஹ் ரசூலை பற்றி எந்த விதமான விஷயத்தையும் எனக்கு கற்றுத்தரல அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மகனின் மீது இருந்த கோபம் பன்மடங்காகி அது தந்தையின் பக்கம் திரும்பி விட்டது. இப்பொழுது தந்தை இடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மகனின் மீது நீ ரிப்போர்ட் சொல்றியா? உன்னை அடிப்பதற்கு முன்னாடி நீ ஓடி போயிரு. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே குறை வைத்து விட்டு பிற்காலத்தில் என்னுடைய குழந்தை சரியில்லை, எனக்கு அடங்க மாட்டேங்கிறான், எனக்கு கண்ணியப்படுத்துவதில்லை, இன்னைக்கு எத்தனையோ தந்தைமார்கள் புலம்புவதை பார்க்கிறோம் அல்லவா? ஒரு தந்தை என்ன செய்தார்? குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தந்தை ஒரு மூட்டையில எதையோ தூக்கிட்டு போனார். அப்ப மகங்காரன் பின்னாலே ஓடி வரான். அத்தா என்னத்தை தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு அத்தாக்காரு பதில் சொல்லல. அப்படியே தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கிணறு வந்துச்சு. உடனே மூட்டையை அவுத்தாரு. மூட்டையை அவுத்தா அதுல அவருடைய அத்தா இருக்காரு. பையன் பேஜாராயிட்டான். என்னடா இது, நம்ம பாட்டனார் மூட்டை கட்டி நம்ம அத்தா தூக்கிட்டு போறாரு. உடனே அத்தாக்காரர் என்ன செஞ்சாரு? மூட்டையை அவுத்து அவர் அத்தாவை தூக்கி கிணத்துல முந்திரிக்கிற போட்டார். போட்டுட்டு சாக்கை தூக்கிட்டு திரும்பி வராரு. இப்ப பையன்காரன் பாத்துக்கிட்டே இருந்துட்டு சொன்னா, அத்தா சாக்கை கொடுங்க அப்படின்னா, சாக்கு பைய கொடுங்க அப்படின்னு. அத்தாக்காரர் கேட்டாரு, எதுக்குப்பா சாக்கு பை? இல்ல, நாளைக்கு உங்களை தூக்கிட்டு வரணும்ல, அதுக்காக வேணும்னு கேட்டான்.
நாம நம்மளுடைய பெற்றோர்களிடத்துல செய்யக்கூடிய அந்த கண்ணியம் இருக்கிறதே, அந்த எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய பிள்ளை நம்மளிடத்துல நல்ல கண்ணியமாக நடக்கும். நம்மளுடைய பெற்றோர்களிடத்துல ஒரு மனம் குளிர்ச்சியாக கண் குளிர்ச்சியான ஒரு கண்ணியமான வாழ்க்கை நாம வாழவில்லை என்று சொன்னா நம்மளுடைய குழந்தை அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ அத்தாவை திட்டணும் போல தெரியுது, அம்மாவை திட்டணும் போல தெரிகிறது. நாம நம்மளுடைய பெற்றோர்களிடத்திலே செய்யக்கூடிய அந்த உதாசீனங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிந்து விடுகிறது. நாம பெற்றோர்கள் ஆகும் பொழுது அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள். அது ஒரு பாவமாக அவர்களுக்கு தெரிவதில்லை. சின்ன வயதிலேயே என்னது பாவம், எது நன்மை, எது நல்லது, எது கெட்டது, அதை பதிய வைக்க வேண்டிய அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்துல நம்மளுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று சொன்னால் நாம எப்படி நடந்துகிறோமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தையும் நடந்து கொள்ளும். இதை ஒவ்வொருடைய பெற்றோர்களும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அத்தாக்காரு பீடி குடிச்சாருன்னு சொன்னா மகங்கார சூட்டு குடிப்பான் இல்லையா? அத்தாக்காரு பீடி குடிக்கிறாரு, மகங்காரனை கூப்பிட்டு தம்பிங்க வா இந்த கடையில போய் பீடி வாங்கிட்டு வா. அவன் பாப்பான், சரி பீடி குடிக்கிறது நல்லது போல தெரியுது அப்படின்னு நாளைக்கு அவன் சூட்டு குடிப்பான். அப்ப அத்தாக்காரு என்னப்பா சுட்டு குடிக்கிற, நீங்க பீடி குடிச்சீங்கன்னா சுட்டு குடிக்கிற, எதுவா இருந்தாலும் ஒருபடி அதிகமாக தானே போகணும். அத்தாக்காரன் நின்றுகிட்டு சிறுநீர் கழிப்பாரு, ஆனால் மகங்காரன் ஓடிக்கிட்டே சிறுநீர் கழிப்பான். சர்வசாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. நம்மளுடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தாதான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். அப்ப பிள்ளைகளுடைய உள்ளத்துல நல்ல செயல்பாடுகளை ஆழமாக பதிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, முதல் கடமை என்னவென்று சொன்னால் வலது காதல பாங்கு, இடது காதல இசாமத்து ஓதி முதலாவது வார்த்தை நல்ல வார்த்தைகளை கேட்டுவிட்டு அடுத்ததாக 7ஆம் நாள் அந்த குழந்தையினுடைய தலையில இருக்கக்கூடிய முடியை எடுத்து அது எத்தனை கிராம் இருக்கிறதுங்கிறத நிறுத்து அதற்கு பாகரமாக தங்கமோ வெள்ளியோ அவர்களுக்கு தர்மம் செய்ய. தர்மம் செய்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் நேற்று நான் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் தர்மம் செய்யும் பொழுது குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அந்த முடியினுடைய எடை அளவு தர்மம் செய்யணும். 7வது நாள் அக்கீகா கொடுக்கணும். ஆண் குழந்தையா இருந்தா ரெண்டு ஆடு, பெண் குழந்தையா இருந்தா ஒரு ஆடு அக்கீகா கொடுத்து உதயாவினுடைய சட்டத்தை போன்று அதை 3 பங்கா வைத்து, ஒன்னு சொந்தக்காரர்களுக்கு, ஒன்னு ஏழை எளியவர்களுக்கு, ஒன்னு தனக்கு என்று 3ஆக பங்கு வைத்து அது பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது அதை சாப்பிடக்கூடியவங்க நம்மளுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு துவா செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு அத்தீகா கொடுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படவிருக்கின்ற நோவினைகளை விட்டும் பாதுகாப்பை ஏற்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ஒரு உயிரை பலியிட்டு அக்கீகா கொடுக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைக்கு அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார். அக்கீகா கொடுக்க வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா 7 நாள்ல கொடுக்கல, அல்லது ஒரு 40 நாள்ல, ஒரு வருஷம், எப்பொழுது வசதி ஏற்படுகிறதோ அப்பொழுது கொடுக்கலாம். ஒரு ஆடு தான் கொடுக்க முடியும். ஒரு ஆடை இப்ப கொடுத்துட்டு பின்னால ஒரு ஆடு கொடுத்துக்கலாம். அல்லது சில பேர் கேட்கறாங்க, அது எங்க அத்தா எனக்கு கொடுக்கல, எனக்கு இப்ப 60 வயசு ஆகி போச்சு, எங்க அத்தா கொடுக்கல, நான் இப்ப அத்தா வாயிட்டேன், நான் இப்ப கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில அக்கீகா கொடுப்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து. அது இது பெற்ற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அழகான பெயரை சூட்ட வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறது பெயர் வைக்கக்கூடிய விஷயத்துல. சுப்ஹானல்லாஹ், சில பிள்ளைங்களுக்கு பெயர் வைப்பதற்காக அந்த பெற்றோர்கள் இந்த அஜர்த்துமார்களை படுத்தி எடுக்கக்கூடிய அந்த பாடு இருக்க, அல்லாஹு அக்பர். ஏன்னா அஜர்த்து வேலைக்கு வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தர் போன் பண்ண, அது ஒரு ஆம்பளை பிள்ளை பேர் ஒரு 10 பேர் சொல்லுங்க, பொம்பளை பிள்ளை பேர் 10 பேர் சொல்லுங்க அப்படின்னு. ஒருவேளை 2 குழந்தை பிறந்திருக்கு போல தெரியுது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை பிறந்திருக்காங்க அப்படின்னு இன்னும் பிறக்கலாச்சு அப்படின்னாரு. அப்போ உங்க மனைவி எத்தனை மாசம் அப்படின்னா 3 மாசங்கிற. 3 மாசத்துல அஜித்குமார்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சரு 10 மாசம் வரைய தொடர்ந்து அதை பிறந்து அதை வைக்கிற வரைய சுப்ஹானல்லாஹ் போன் மேல போனு. இதுல ஒருத்தருக்கு நான் சொன்னேன், சரி பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்க கூடாதுங்க, செலக்ஷன் பண்ண வேண்டாம், இன்ஷால்லா பிறந்ததுக்கு பின்னால பார்க்கலாம். இல்ல சொல்லுங்க. சில சமயம் மறுத்துறது, சில சமயம் விட மாட்டாங்க, ஏதோ பேரை சொல்றது. 10 பேர் சொன்னதுக்கு பின்னால ஆண் பிள்ளை ஆம்பளை பிள்ளை 10 பேரு, பொம்பளை பிள்ளை பேர் 10 பேரு. இவர் என்ன செய்வாரு, அந்த 10 பேரை எழுதிட்டு நேரா தன்னுடைய
சில சீதேவிகள் அஜத்து ஏ இன்சியல்ல வர மாதிரி சொல்லுங்க, பி இன்சியல்ல வர மாதிரி சொல்லுங்க, எங்க அத்தா பேரு இந்த பேரு இந்த வார்த்தையை சேர்ந்து வர்ற மாதிரி சொல்லுங்க. சுபஹானல்லாஹ். இந்த முன்கீத பரட்டு இந்த பேரை எடுக்கிறதுக்குள்ளேயும் அஜத்மார்கள் பெண்டுக்காரன் பேர், அடுத்த 10 பேர் அடுத்த 10 பேர் தரமாட்டேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி பேரை கொடுக்கிறவன் ஒரு நல்ல பேரு அவ வைக்கிறதும் கிடையாது. கடைசியா நம்ம பல பேரை சொல்லி கொண்டு கொடுத்து கடைசியா பாப்பாங்க அதுத்து நீங்க கொடுத்த எந்த பேருமே என் பொஞ்சாதிக்கு பிடிக்கல, இந்த பேர் முடிவு பண்ணி இருக்கிறாங்க, இந்த பேர் வைக்கலாமான்னு கேட்பாருங்க. அப்படின்னு சொன்னா பார்த்தாச்சு சொன்னா சுபஹானல்லாஹ் அந்த சுருளிலிருந்து வச்ச மாதிரி ஒரு பேர் வைப்பாங்க. அதை வைக்க கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில பேர் எடுத்துப்பாங்க, சில பேர் ராஜகுமார்கள் அப்படித்தான் அதை வைக்க கூடாது இதை வைக்க நீ பேசாம வைக்க மாட்டேன். நம்ம மாமியமார்கள் சில பேர் கிளப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்களையும் அழகான பெயராக வைங்கள். ஏன்னா பெயருக்கு தக்கவாறு தான் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை அமையும். நபிமார்களுடைய பெயர் அல்லாஹ்வோடு இணைந்திருக்கக்கூடிய பெயர். அஹப்புல் அஸ்மா இலல்லாஹி தஆலா அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான். அப்துல்லாஹ் என்ற பெயர், அப்துர் ரஹ்மான்ங்கற பெயர் அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான பெயர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நீங்க பிறக்கக்கூடிய குழந்தை யாருக்காவது அப்துல்லான்னு பேர் வைக்கிறோமா? அமத்துல்லான்னு பொம்பளை பேருக்கு வைப்போமா? அப்துல்லா அப்துர் ரஹ்மான் நீங்க பார்க்க முடியும். அந்த காலத்துல வச்சாங்க. நீங்க அப்துல்லா அப்துர் ரஹ்மான், நீங்க வேற ஏதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் யாராவது கொஞ்சம் பப்ளிக் ஆயிட்டாங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பேரை வேணா வச்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு முன்னால முகமது அல்லது பின்னால ஒரு அகமது ஏதாவது ஒண்ணு சேர்த்து அது அந்த முகமது அகமது கூட அஜத்மார்களை ஏமாத்துறதுக்கு உண்மையில வைக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. அந்த பெர்த் சர்டிபிகேட் அந்த கிரிக்கெட் பிளேயர் பேர் தான் இருக்கும். நம்ம அஜத்மார்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அது முன்னால ஒரு முகமது சேர்த்துக்கோங்க அல்லது அகமது சேர்த்துக்கோங்க. நல்ல பெயர்களுக்கு தக்கவாறு குழந்தைகளுடைய வாழ்க்கை அமையும். அன்னைக்கு ஒரு நாள் பல தடவை சொன்ன செய்தி தான். ஒரு தடவை மசாலா இருக்கும்போது ஒருத்தர் போன் பண்ணாரு. போன் பண்ணி கேட்டாரு, அது குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஒரு பேர் செலக்ஷன் பண்ணிருக்கேன், அந்த பேர் வைக்கலாமான்னு கேளுங்க. சொல்லுங்க. சரி என்னங்க பேரு? இஃப்ரீத்னு வைக்கலாமான்னு கேட்டாரு. இஃப்ரீத்துங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு கை காலம் பதறி போச்சு. அது சிரிக்கிறா? இஃப்ரீத்து கேட்ட உடனே எனக்கு பதறி போச்சு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல இஃப்ரீத் என்பது ஒரு ஜின்னுக்கு பேருன்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏற்கனவே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஜின்னு மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு, பெயரையாவது மனுஷன் பேர வைங்க. நீங்க நம்ம பிள்ளைங்க பண்ணக்கூடிய சேட்டைகளை எல்லாம் பாருங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் நொந்து நூலா போய் ஆண்கள் கூட கொஞ்சம் ஃப்ரீயா அப்படி வெளியில அப்படியே வந்துடுறோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பயான் கேட்க போறேன்னு சொல்லிட்டாவது நம்ம வந்து உட்கார்ந்துடுறோம். வீட்டுல பயான் கேட்கிறோமோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம். பயான் கேட்க போறோம்னு சொல்லியாவது வந்து உட்கார்ந்துடுறோம். வீட்டுல இந்த தாய்மார்கள் பொழுதனைக்கு இந்த பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த தாய்மார்களுக்கு ஏற்கக்கூடிய அந்த பிரஷர் இருக்க சுபஹானல்லாஹ். எதை செய்யக்கூடாதுங்கிறோமோ அதைத்தான் செய்வேன். அந்த கேட்ல ஏறத்தான் செய்வேன். கேட்ல ஏறித்தா கால அந்த சீரை தூக்கி போட்டு இந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய டார்ச்சர் தாங்க முடியாம ரொம்ப பேஜாராகி போய் கொஞ்ச நேரம் எதிர்த்த வீட்டுல போய் உட்கார்ந்து வரலாமே. நம்ம தாய்மார்கள் யாராவது எதிர்த்த வீட்டுல போய் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அங்குள்ள பிள்ளைங்க செய்யக்கூடிய அட்டகாசத்தை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைய பரவாயில்ல நிம்மதியா செஞ்சு வந்துருவாங்க. நீங்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய சேட்டை சுப்ஹானல்லாஹ். சில சமயம் இந்த பஸ்ல போகும் பொழுது கடுமையான பனி அடிக்கும். அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த கண்ணாடியை கண்ணாடி அடிச்சுக்கிட்டு பஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு பிள்ளை அந்த கண்ணாடி பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு கண்ணாடியை திறந்து அனுப்பிடிக்குது. பஸ்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆறுதல் சொல்றாங்க. அந்த பிள்ளை கேட்கல கண்ணாடியை திறந்து ஒத்த காலில் நிக்குது. என்ன செய்யறது? கண்டக்டர் பயங்காட்டி பார்த்தான், டிரைவருக்கு கடைசியா சொல்லிட்டே போறேன். எல்லா வீட்டு குழந்தையும் இப்படிதாங்க அடை பிடிக்கதான் பேசாம போறோம். ஏன்னா அவங்க வீட்லயும் அதே நிலைமை தான். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னா பெயர் வைக்கும் பொழுது கூட நம்ம ஒரு ஆன்மீக ஒரு நல்ல பெயரை வைப்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு நபர் வந்தார், ஒரு சிறுவர் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரை பார்த்து கேட்டார்கள், மஸ்முக, தம்பி உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இஸ்மி ஹுஸ்னு, என்னுடைய பெயர் ஹுஸ்னு அப்படின்னார். ஹுஸ்னு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா கவலை என்று பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலைன்னா பேர் வைக்க கூடாதுப்பா, உன்னுடைய பெயரை யுஸ்ரு என்று வச்சுக்கோ. யுஸ்ரு என்று சொன்னால் சந்தோஷம் அர்த்தம், உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. என்னுடைய அத்தா அம்மா வச்ச பேரை நான் மாத்த மாட்டேன். அப்படி
அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வார்களே, ஆனால் உடனடியாக கட்டுப்படுவது கட்டாய கடமை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட வார்த்தை. அதை புறக்கணிப்பது அல்லாஹ்வை புறக்கணிக்க மாதிரி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு விருந்தினை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோடு ஒரு நபித்தோழர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் இடது கையால சாப்பிடுகிறார். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, குல் பி யமீனிக, உன்னுடைய வலது கரத்தினால் சாப்பிடு என்று சொன்னார்கள். வலது கரத்தினால் சாப்பிடுன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? உண்மையிலேயே அவருடைய வலது கரத்திலே ஏதாவது ஒரு தங்கடம் இருந்திருந்தால் கூட ரசூலுல்லாஹ் சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது அவர் சாப்பிட்டு இருந்தா அந்த தங்கடம் நீங்கி இருக்கும், கை நல்லா ஆயிருக்கும். ஏன்னா வரக்கூடியது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லவா? செய்யணும்னா செஞ்சிடணும். செய்யலாமா, செய்ய முடியுமா, செய்ய இயலுமா என்று சிந்திப்பது மூமின்களுடைய அடையாளம் அல்ல. இதற்கு இன்னொரு ஹதீஸ் வருகிறது, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இதுக்கு விளக்கம் இன்னொரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபியினுடைய வீட்டிற்கு சாப்பிட சென்றார்கள். ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே ஆட்டினுடைய முன் சப்பையை விரும்பி சாப்பிடுவார்கள். அப்போ அவரு அதை சற்று பானையில கறி வெந்து கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் முன்னால ரொட்டி கொண்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. ரொட்டியை சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சட்டியில என்ன வேகுது? யார சொல்லலாம், ஆட்டுக்கறி வேகுது. அப்படியா, நான் விரும்பி தேரா அந்த முன் சப்பையை கொண்டு வா அப்படின்னாங்க. உடனே அவரு ஒரு முன்சபை எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னால வச்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் விரும்பி தேரா அன்பரே இன்னொரு முன்சபையை கொண்டு வாங்க அப்படின்னு இன்னொரு முன்சபையை கொண்டு வந்து வச்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் விரும்பி தேரா இன்னொரு முன்சபையை கொண்டு வா அப்படின்னு. இப்ப இந்த சஹாபி நினைக்கிறாங்க, ஒரு ஆட்டுக்கு 2-3 சப்பை தானே, ரெண்டையுமே ரசூலுல்லாஹ்க்கு வச்சாச்ச, ரசூலுல்லாஹ் மூணாவது கேட்கிறாங்களே, ஒருவேளை தெரியாம கேட்கிறாங்களா, தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறாங்களா அப்படின்னு அந்த சஹாபி நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாராம், இன்னலி ஷாத்தின் நிராஐனி, யா ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டுக்கு 2-3 சப்பை தானே, நீங்க மூணாவதா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அண்ணல் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், சொன்னது சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல். நான் போய் எடு அப்படின்னு சொன்னா நீ போய் எடுக்கணும். முன்சபையை எடுத்துட்டு போன்னு சொன்னா நேரடியா போய் சட்டியை திறக்கணும். திறந்தா 3ஆவது முன்சபை இருக்கும், 3 அல்ல 300 இருக்கும். அது அல்லாஹ்வுடைய பரக்கத். இப்போ போய் தேடவா என்று கேட்டா, எப்பொழுது நீ கேள்வி கேட்டு விட்டாயோ பரக்கத்து அடிபட்டு போய்விட்டது, இன்னொரு தேவை கிடைக்காது. ஏன்னா சொல்லுவது அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா. நேற்றைய தினத்தில் சொன்னேன் அல்லவா, சாதாரணமான ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரக்கத்து அது. எடுனா எடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகிக்கிறது அது குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துடும். அப்ப அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, குல் பி யமீனிக, உன்னுடைய வலது கரத்தால சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, தஸ்ததஅது, என்னால் முடியாதுன்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதுன்னு சொன்ன உடனே, முடியாதா அப்படி முடியாமையே போகணும் அப்படியெல்லாம் சொல்லல. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை யாருமே சபிக்கக்கூடிய ஒரு பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஸ்ததஅத, உன்னால முடியாதாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா முடியாது அப்படின்னு சொன்னாரு. அந்த சஹாபி சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொல்லி நான் சாப்பிடவில்லையோ என்னுடைய கடைசி ஹயாத் வரை வலது கையால சாப்பிடவே முடியவில்லை. சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர். இப்பொழுது இந்த சஹாபியிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய பெயரை யுசுர்னு மாத்திக்கோ, ஹுஸ்னா கவலை அதை வைக்க கூடாது, சந்தோஷம்னு மாத்திக்கோ, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பெற்றோர் வைத்த பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொன்னார். அந்த சஹாபி அறிவிக்கிறார், என்னுடைய கடைசி காலகட்டம் வரை என்னுடைய வாழ்க்கையிலே கவலை என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது. பெயர் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. பெயருக்கு தக்கவாறு வாழ்க்கை